ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புனிதனுடைய ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. வரை தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். 7 வார்த்தை பேசுகிற பிள்ளைகளை உங்கள் கரங்களை படைச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா தேவ ஆவி அவர்களை நிறுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரி உலக பிரமாணம் இல்லாதபடி கர்த்தாவே உமது வார்த்தை கர்த்தா பேச நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற பேசுகிறவர் நானல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொல்ல வாக்கும்படி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் தாமே பிள்ளைகளோடு இடைப்பட்டு கர்த்தாவே இந்த வார்த்தையை பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒளிபெருக்கின் மூலம் கேட்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்ய தகப்படே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயற்கையை சாதமாய் கொடுங்க, மின்சாரத்திற்கு சாதமாய் கொடுக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெயிலின் மூலம் யாருக்கும் எந்த பாதிப்பு நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உமது பிரசனை எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா செய்யும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீதியான நேரத்தை நீரே பொருட்படுத்துங்க. புதிய கன மகிமையில உன் ஒருவருக்கே சுத்திக்கிறோம். ரட்சகர் மேற்பமாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம பாடலை பாடி இந்த நாளில் நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். பாட்டுக்கால 10வது பாடல், கல்வாரி அன்பை என்மீது மேலே கண்கள் கலங்கிடுது என்ற பாடலை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. கல்வாரி அன்பை என்மீடும் மேலே கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகளை போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பே என்மீடும் மேலே கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகளை போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கிறிஸ்தவரே பூங்காவிலே கதறி அழுவோசை, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழுவோசை, எத்திசையும் ஒலிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்மீது வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவு பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினாரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினாரோ, அப்போதும் அவர்தான் வேண்டினீரே, அன்போடு அவர்கள் கண்ணீரந்தோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை என்மீது வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பு கருங்கடி, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று
நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாக இந்த நாளில் கூட நாம் முதலாவது வார்த்தை கொடுக்க போதுதான் நம்ம சைத்தன் சர்வீஸ் அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாம் சென்றால் நம்ம தலைவாணி சிரிக்கும்படியாக அந்த சைத்தனுக்காக கொடுக்க போது முதல் வார்த்தைக்காக கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா. நிஜமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே நீர் எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஏற்ற அடிகளை ஆண்டவரே அப்பா இந்த நாளில் நினைத்து கொள்ளும்படியாய் ஒரு கூட்ட ஆத்மாக்களாய் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இந்த பெரிதான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறாக, வர தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வருவீராக ஆண்டவரை. பேசுகிற ஆண்டவரை அப்பா வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த முதலாவது வார்த்தையை பேசுகிற சகோதரி ஷல்டனுக்காக ஜெபிக்கிறேன். என் தகப்பன் ஆவியனும் நீர் அந்த மகளை மறைத்து ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரை வார்த்தையை வெளிப்படுத்துவீராக சுவாமி. பேசுவது நான் அல்ல பிதாவின் ஆவியானவர்கிட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே அந்த மகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது கனமுள்ள வார்த்தையாய், அது அர்த்தமுள்ள வார்த்தையாய் சுவாமி ஆண்டவரே அது அபிஷேகித்த வார்த்தையாய் காணப்பட உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே. இந்த செவிகளை கர்த்தாவே நீ திறங்க சுவாமி. இந்த ஆவிக்குரிய கண்களை திறங்க ராஜா. இந்த வெயிலின் சீற்றத்தினால ஆண்டவரே எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த செய்திக்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 30-34 வரை உங்கள் டாக்ஸி வாசிக்கும்படி அன்பாய்க்கிறார். முதலாம் வார்த்தைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் 30-34 பக்கம் 121. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகள் செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றான். குற்றவாளியாகிய வேறொரு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கர்த்தர் இந்த பகுதியை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. அதனால் இப்போ முதல் வார்த்தை உங்கள் செட்டினோர்கள் பேசும்படி அன்படுக்குள்ள அழைக்கிறேன். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் சபை போதகர், சபை குடும்பத்தார், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் இருக்கிறேன். நம்ம வருஷந்தோறும் பார்க்குற காரியம் சிலுவை தியானத்தில் நம்ம 7 வார்த்தைகளை பற்றி பார்ப்பதுண்டு. எல்லா வருஷமும் அந்த 7 காரியங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வேற வேற கிரியை செய்வார். இன்னைக்கு எந்த வார்த்தையில என்ன கிரியை செய்ய போறார், நம்மளோட என்ன பேச விரும்புகிறான்னு பார்க்கலாம். சிலுவையில ஏசப்பாவை அறைந்தது நம்ம எல்லாருக்கும் அந்த சிலுவை காட்சி தெரியும். ஏசப்பா இந்த உலகத்துல மாநிலனா பிறந்து 33 வருஷங்கள் நம்ம கூட வாழ்ந்தாரு. தன்னோட வாலிப வயதான அந்த 33வது வயசுல தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவர் சிலுவையில அடிக்கப்பட்டாரு, பாடுகள் அனுபவித்தாரு, கொல்கத்தா மலை மேலே ஏற்றி அந்த பாரங்களை சுமந்தாரு. அவர் நடந்து வந்த போது அந்த எருசலேம் வீதியில 350 வீரர்களும் 50 குதிரை வீரர்களும் சேர்ந்து போர் சேவகர்களும் கிட்டத்தட்ட 400 பேர் அவரை அடிக்கிறதும் உதைக்கிறதும் முடியை பிடிச்சி இழுக்கிறதும் தாடி பிடிச்சி இழுக்கிறதும்
முகத்துல காரி உமிழ்றதையும், நடக்கும்போது காலை தட்டி விடுறதையும், ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதையும், உதாசீனப்படுத்தப்பட்டு சொல்ல முடியாத வேதனை அனுபவிப்பவராக, பாடல் அனுபவித்தவராக அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு. இந்த நாள்ல கூட அவர் அப்படியா சிலுவை சுமந்து நடக்கும்போது 3 முறை தடுமாறி விழுறாரு. அவரால் முடியல. அவ்வளோ வேதனை அனுபவிக்கும் போது அவரோட கால் இடறி அவர் அறியாம 3 முறை அவர் கீழே விழுறாரு. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் தாகத்துல தவித்தாரு. யாரும் ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட யாரும் கிட்ட போல. 17 மணி நேரம் அவர் தாகத்துல துடிக்கிறாரு, தவிக்கிறாரு. ஆதங்கமா இருக்குது. அவரோட ஆத்மாவும் சரீரமும் பலவீனப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அவரோட உடம்பு ஒரு நிலத்துல ஏர் விழுதா எப்படி இருக்குமோ, வாரா இருக்கும்ல விதைக்கிறதுக்கு, அந்த மாதிரி அவரோட உடம்ப ஒரு நில மாதிரி உழுதி வச்சிருந்தாங்க. அவரோட சரீரத்துல கிட்டத்தட்ட 5480 காயங்கள் இருந்தது. அதுல 150 காயங்கள் ரொம்ப ஆழமான காயங்கள். ஆழமான காயம்னா அடிபட்டு ப்ளீடிங் நிற்காதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படிப்பட்டதான காயம், அப்படிப்பட்டதான வலிகள்ல உடம்புல இருந்த ஒரு மனுஷனுக்கு சராசரியா 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். அவங்க கடைசி சொட்டு ரத்தமும் நம்ம உடம்புல இருக்கிற நீரும் வெளியில கசிற அளவுக்கு அவர் அவ்வளோ துன்பப்பட்டிருந்தாங்க, அடிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவர் கொல்கத்தா மலையில அந்த பாரமான சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு, அவ்வளோ வெயிட்டா இருக்கும் அந்த மரம், அதை எப்படி சுமக்கவே முடியாது ஒரு மனுஷனால. அதை ஏற்றி அவங்கள அந்த கொல்கத்தா அப்படின்றது கபாலஸ்தலம்னு அழைக்கப்படுது. கபாலஸ்தலம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மண்டை ஓடு, அந்த மலை பார்க்கறதுக்கு மண்டை ஓடு வடிவமைப்பில் இருக்கிறதுனால அதை கபாலஸ்தலம்னு சொன்னாங்க. இன்னொன்று, அந்த பாவிகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுனால அங்கே நிறைய மண்டை ஓடுகள் காணப்படும். அதனாலையும் அதை கபாலஸ்தலம்னு அழைச்சாங்க. அப்படிப்பட்டதான கபாலஸ்தலத்தில் அவரை ஏற்றுறாங்க. சிலுவையில் ஆணியில கைகளில் அடைக்கிறாங்க, கால்களில் அடிக்கிறாங்க. ஈட்டியால் மிஞ்சும் பலத்தா நம்மளால எவ்வளோ ஃபோர்ஸாக முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக குத்துறது. அப்படி மிஞ்சும் பலத்தினால ஈட்டி எடுத்து குத்துறாங்க. இவ்வளோ பாடம் அனுபவிக்கிற நேரத்தில் ஒரு மனுஷனால 7 வார்த்தைகளை நமக்காக அவர் சொல்றாரு. அதிலும் இந்த பிரதானமான முதல் வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அந்த மன்னிப்புன்ற வார்த்தை நமக்கு நம்மள கிறிஸ்தவ சுபாவத்தை, கிறிஸ்தவர்களாகிய நாம் மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த மன்னிப்புன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான காரியம். இன்னைக்கு உலகத்துல நம்ம மனுஷங்களை மன்னிக்கிறோம்னு சொல்றோம். எப்படி? சாத்தானோட சாயல மன்னிக்கிறோமா, இல்ல தேவனோட சாயல மன்னிக்கிறோமா? ஒரு மனுஷன் நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டா, நம்ம பண்ண தப்புக்கு சொன்னா நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிப்போம், சாரின்னு சொல்லுவோம். இதே பண்ணாத தப்பை நம்ம மேல சொல்லிட்டா நமக்கு வரும் பாருங்க கோபம். உள்ள இருக்கிற சிங்கம், புலி, காண்டாமிருகம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு கோபம். நான் பண்ணவே இல்லை, என்ன சொல்லிட்டானே அப்படின்ற ஆதங்கம், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஆதங்கம். இன்னொரு சிலர் உலகத்துக்காக சரி பரவாயில்ல, சாரியா, சிச்சி நமக்குள்ள என்ன இருக்குது விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்க இவங்களை திட்டினாங்கல்ல, அவங்க கீழே விழுந்துட்டாங்களாம், கையெல்லாம் ஒரே அடி. அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நினைக்கிறேன், கேள்விப்பட்டனா நமக்கு வரும் பாருங்க சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷம். என் வயிற்றெரிச்சல் சும்மா விடுமா, என்னோட கண்ணீர் சும்மா விடுமா, எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிடுவோம். எனக்கு அப்பவே தெரியும், என் வாயில நிற்கும் போதே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்டதான மன்னிப்பு நம்ம ஒருத்தங்களை மன்னிச்சோம்னா நம்ம சாத்தானோட சாயல்ல இருக்கிறோம்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஒருத்தங்களை மன்னிக்கிறது. அதே இன்சிடென்ட், ஐயோ நேற்று உன்னை திட்டினாங்கல்ல, அவங்க கீழே விழுந்து அடிபட்டுச்சானோன்னு நம்ம உள்ளத்துல ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ, எப்படி விழுந்தாங்க, என்ன ஆச்சுன்னு முழுமையா உள்ளத்துல இருந்து அவங்கள போய் விசாரிக்கணும், அவங்கள போய் பார்க்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தேவனோட சாயல்ல அவங்கள மன்னிக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போமா, நம்ம யாரோட சாயல்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு? அநேகருக்கு வெளியே பார்க்கறவங்களுக்கு தெரியாது, போதகரையாக நம்மளை பற்றி தெரியாது, கூட உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தெரியாது, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, பெற்றவங்களுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு நம்மளோட உண்மையான சுயரூபம் தெரியாது. ஏன்னா அது உள்ள தெரியும். நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் உள்ள தெரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் யார்? தேவன் மாத்திரமே. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நம்ம எப்படி மன்னிச்சோன்னு. முழு மனசாதான் ஒருத்தரை மன்னிச்சோமா, இல்லை உலகத்துக்காக பரவாயில்ல மற்ற, ஏன்னா நம்ம மற்றவங்க நம்ம நல்லவன்னு சொன்னோம்ல அதுக்காக மன்னிக்கிறோமா? உள்ளத்துல எங்களை ஆராய்ந்து நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கூட வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா 23
லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வசனங்களை அவர்கள் கண்டித்து சீட்டு கொண்டார்கள். ஏசப்பா அப்படிப்பட்டதான சிலுவையில தன்னோட கடைசி தருவாயில பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றாங்க. இன்னைக்கு யாராவது நம்ம நடக்கும்போது காலை மதிச்சுட்டா நம்ம முதல்ல என்ன சொல்றோம்? கண்ணு தெரியாதா, பார்த்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? நமக்கு அவங்களை திட்டணும்னு ஆசையா? இல்லை, வலி தாங்க முடியல, சுருக்குன்னு வலிக்குது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? முதல்ல எடுத்துதான் அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரவாயில்லன்ற வார்த்தை ரெண்டாவதாக தான் வரும். ஆனால் ஏசப்பா இவ்வளோ அடிக்கப்பட்டோம் நொறுக்கப்பட்டோம் சிலுவையில சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? யாரையும் நாம் குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்க நாம் பாத்திரம் கிடையாது. நமக்கு நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சபையில கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், நான் ரட்சிப்பை பெற்றிருக்கேன், நான் ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு சொல்ற நபர்கள் அநேகர பாவிகள் என்று நியாயம் தீர்க்க முன்னாடி முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முன்னாடி வரும். ஒரு விரலை நீட்டி ஒருத்தரை நம்ம பாவி அப்படின்னு சொல்லும் போது மிச்சம் இருக்கிற 3 விரல்கள் ஒன்று நீ நிதானி தரிடா அப்படின்னு சொல்லுது. 1 பெருசா 3 பெருசா? எண்கள்ல 3 தானே பெருசு. அப்போ முதல்ல ஒருத்தரை குற்றம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ உலகத்தில் இருக்கிற பாவிகளை நம்ம பாவின் வார்த்தையில மட்டும் சொல்ல மாட்டோம், நம்மளோட செய்கையில ஒருத்தரை பார்த்ததோ இப்படின்றது, இப்படின்றது, சிரிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை ஒருத்தங்களை ஒதுக்குறோம்ல, அது அவங்களை குற்றப்படுத்ததை தான் அர்த்தம். ஸோ நம்ம யாரையும் குற்றம் தீர்க்கிறதுக்கு நாம பாத்திரம் இல்லை. ஏன்னா நாம பிறக்கிறதே ஒரு பாவத்துல தான் பிறக்கிறோம், பாவிகளாகிய நாம் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஓகேவா? அதனால பாவத்துல தான் நம்ம வாழ்றோம். அதனால ஒரு பாவி இன்னொரு பாவியை மன்னிக்க பாத்திரமா கிடையாது. நம்மளால பாவத்தை அறியாதவர் தான் புனிதமா இருந்தா தான் நம்ம மன்னிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள். அதனால நமக்குள்ள ஏதாவது மீறுதல்களோ கோபத்தாபங்களோ காணப்படுமானால் நம்மளோட இருதயத்தை ஆண்டவர் முன்னாடி ஊற்றி நம்ம அவங்கள மன்னிக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கணும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பத்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, விஞ்ஞானிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இப்போ இந்த வசனத்துல நம்ம ஆயக்காரர்கள் பற்றியும் பரிசேயர் பற்றியும் பார்க்குறோம். ஆயக்காரர்கள்னா வரி வசூலிப்பவர்கள். பணம் இருக்கிறவங்களிடத்துலயும் அவங்க வரி வசூலிப்பாங்க, இல்லாதவங்களிடத்துலயும் வரி வசூலிப்பாங்க. பரிசேயர்ன்றது இயேசு கிறிஸ்து உலகத்துல சுவிசேஷம் சொல்லும் போது அவரை பின்தொடர்ந்த ஒரு கூட்டம். ஏன்? அவரோட வார்த்தையை ஃபாலோ பண்றதுக்கு இல்லை, அவரை ஃபாலோ பண்றதுக்கு, அவர் மேல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்ன பழி போடலாம் அப்படின்றதுக்காக அவர் பின்னாடி பின்தொடர்ந்த கூட்டம். கர்த்தர் ஏன் பரிசுத்தவான்களையோ நீதிமான்களையோ போஜன பானம்னா இன்னும் உட்காந்து சாப்பிடுது இல்லையா, அப்படிப்பட்டவர் பரிசுத்தமானவர் பரிசுத்தவான்களை போஜன பந்திக்கு அழைக்கல, மாறா பாவிகளை அவங்களோட உட்காந்து போஜனம் பானம் பண்றதுக்கு தான் விரும்பினாரு. நம்ம இன்னைக்கு வீட்டில் ஒரு கல்யாணம்னா விஐபிஸை இன்வைட் பண்றோம். நம்ம கூப்பிட்டு தான் எல்லா ஜனங்களும் வந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விஐபி வந்ததை குடு குடு குடுன்னு நாங்கள் பின்னாடி ஓடி போய் வாங்க வணக்கம், வாங்க சாப்பிட்டு போங்க, ஃபோட்டோ எடுங்க, பந்தியில் இடம் பிடிச்சி கொடுக்கறது. அப்படி யாராவது உட்காந்து கூட கோச்சுக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் அவங்க முக்கியமான இடத்துக்கு போகணும், அவங்க வெளியே போகணும்னு சொல்லி அவங்களுக்காக இடத்த ஆயத்த பண்ணி கொடுத்து காரில் ஏற்றி டாட்டா பாய் பாய் சொல்கிற வரைக்கும் அவங்க பின்னாடியே குடுகுடுன்னு ஓடுவோம். ஏன்னா அவங்க விஐபி இல்லையா? ஆனால் எல்லா ஜனமும் நம்ம கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அங்கே சாப்பிட்டு போங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம வாயின் வார்த்தையாக சொல்கிறோம். நம்ம யார் உயர்ந்தவங்களா இருக்காங்களோ இவங்க வந்து எனக்கு பெருமை, அவங்க விஐபி ஆச்சே, நான் கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவங்க எனக்கு ஃபோட்டோவில் நின்னா எனக்கு பெருமை, இவங்க என் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, இவங்க என் வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? அப்போ மனுஷன் பெருமையான விஷயங்களை நோக்கி போகிறான்.
தாழ்மையாக எப்பவுமே பார்க்கறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் யார் பாவியாக இருக்காங்களோ அவங்களோட கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணி இருந்தார். இதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் பலிகளை ஏற்கிற தேவன். பலிகளை ஏற்கிற தேவன் அல்ல, இரக்கத்தையே ஏற்கிறார். நீ எனக்கு தகன பலி கொடு, நீ எனக்கு ஒரு மிருக ஜீவனை பலி கொடு, எனக்கு நீ இவ்வளோ பொண்ணு கொடு, பொருள் கொடு, சபைக்கு வரும்போது இவ்வளோ காணிக்க கொடுன்னு அவர் கேட்கறதில்ல. நம்மளோட சுபாவத்தில் இரக்கத்தை கேட்குறாரு, எல்லாரையும் மன்னிக்கிற இருதயத்தை கேட்குறாரு. அப்படிப்பட்ட பலிகளை மாத்திரம்தான் கர்த்தர் இன்று ஏற்கிறதா இருக்காரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். தன்னோட சகோதரன் தவறு பண்ணும்போது நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 தரமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 70 தரமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 70 தரம்னா நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட வாழ்நாள் முழுவதுமே முடிஞ்சிடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவங்களை குறை தீர்க்கிறவங்களாக இருக்கக்கூடாது, குற்றவாளிகள் என்ன அவங்களுக்கு பட்டம் அளிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. இதனால ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம், நம்மளோட இருதயம் சில காரியங்களால் கடினப்பட்டிருக்கும், சில தப்புகள் நம்ம செஞ்சுருப்போம் லைஃப்பில், சில தப்புகள் செய்யாமலே நம்மளை வந்து நீ குற்றவாளி அப்படின்னு சொல்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். அவங்களை மன்னிக்க முடியாமல் நம்மளோட இதயம் ரொம்ப கடினப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம மனுஷிகத்தில் இருக்கோம், யாரையும் நம்ம வந்துட்டு மன்னிக்கிற இதயத்தில் இல்லை. அவங்க இவ்வளோ பண்ணிட்டாங்களே, நான் எப்படி மன்னிப்பேன்? எல்லாரும் முன்னாடியும் என்னை பேசினாங்களே, என்னை இவ்வளோ வார்த்தை பேசினாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அளவீட்டு கருவி வச்சுருக்கோம். இந்த நாளில் நம்ம ஆண்டவர் இடத்துல நம்மளோட இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுப்போமானா அந்த மன்னிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நமக்கு இது கஷ்டம்தான், நான் போய் எப்படி பேசுவேன், நான் போய் எப்படி மன்னிப்பு கேட்பேன், இல்லை நான் எப்படி மன்னிப்புன்றது. ஆனால் இந்த நாளில் கடவுள் நம்மளை மன்னிக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறார். இந்த நாளில் நம்ம ஒருமனப்பட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்படுதான நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இங்கே உங்கள் முன்னாடி நாங்கள் பாவிகளாக உட்கார்ந்துருக்கோம் ஆண்டவரே. எங்களோட இருதயத்தில் மன்னிப்பு இல்லைப்பா, எங்களோட இதயம் சதையாக இல்லை, கல்லாக மாறி இருக்கு. எப்படி ஒருத்தவங்களை மன்னிச்சா அவங்க நம்மளை பற்றி கேவலமாக நினைப்பாங்களோ, நீ தானே முதல்ல இறங்கி வந்தேன்னு சொல்லுவாங்களோ, உதாசீனப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு அந்த சூழ்நிலைகளை அப்பா நீங்கள் மாற்றி கொடுக்கும்படியா இந்த வேலையில செபிக்கிறோம் சுவாமி. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை என் தேவன் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இங்கேருந்து போகும்போது அப்பா நாங்கள் பிறரை மன்னிக்கிறதுக்கு தயாராக போனோம். இந்த சூழ்நிலைகள் சுபாவங்கள் எங்களுக்குள்ள காணப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். வழிநடத்துங்க. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நான் பேசினதில் நிறை குறை இருக்கலாம், நீங்கள் எல்லாம் தயவாக மன்னிக்க முடியாது கேட்டுக்கிறது. நன்றி. ஆமாம், நல்ல டீச்சரை பேசிக்கிட்டாங்க. நிறைய ஆதாரங்களை கொடுத்தார்கள், நல்ல விளக்கம். யாருன்னா இது முதல் வார்த்தை ரொம்ப எதுக்கிட்டே கடினமான வார்த்தை. ஏன்னு கேட்டால் மன்னிக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகே, நாமளும் மற்றவங்களாம் பண்ணோம், மன்னிக்கிறவளாக இருக்கணும். அந்த மன்னிப்பை கொடுத்து மிக அழகாக ஒரு 13-16 நிமிஷத்தில் முடிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு தனியாக கிளாஸ் பண்ணலாம். அது இல்லையா நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வளர்கிறாங்க, வார்த்தையெல்லாம் பண்ணாங்க, வளர்கிறாங்க. அது ஆண்டவருக்கு நன்றி சேர்த்துக்கிறேன். அப்படி நேரத்தையும் கருத்தில் கொண்டு வெயிலை மனசில் கொண்டு சீக்கிரத்தில் நீங்கள் முடித்தீங்கன்னா நலமாக இருக்கும். அது இல்லையா? இப்பொழுது நாம் 2வது வார்த்தை, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தைக்காக சங்கீதா பெஞ்சமின் பேசுகிறார். அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நமக்கு ஒரு கவிதை ஜெபிக்கும்படி அன்பாக துதிக்கிறோம் தகப்பனே, பாவம் துதிக்கிறோம், ஆவியானவரே பாவமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 தகப்பனே. நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர் ஆண்டவரப்பா.
என்றும் என்றும் வாக்கு மாறாத தேவன் நீர் ஆண்டவரப்பா. ஒவ்வொருடைய உள்ளம் திரைகளை ஆராய்ந்தறிகிற தேவன் நீர் ஆண்டவரப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரை ஆண்டவரை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல தகப்பனே ஆண்டவரே. இந்த நாளுக்காக வருகிறோம் தகப்பனே ஆண்டவரே அப்பா. அந்த புனித ஆண்டவரே வெள்ளியை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறா ராஜா ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட 7 வார்த்தைகளை கொண்டு வந்த பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சுத்திகரிங்க ராஜா. உன் நாம மகிமை பெற மாத்திரம் ஆண்டவரை நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. முதல் வார்த்தையை ஆண்டவரே அருமையான இடத்துல பேசின தேவன் ஆண்டவரே. 2வது வார்த்தைக்காக வருகிறோம் தகப்பனே. சங்கீதா பெஞ்சமின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறா ராஜா ஆண்டவரே. பாரத்தோடு அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வார்த்தைக்காக தியானித்து வந்திருக்கிற மகளை ஆண்டவரேப்பா நீர் சுத்திகரிங்க ஆண்டவரேப்பா. ஹல்லேலூயா. மகள் மூலமா ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா வார்த்தையை கொண்டு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரப்பா உள்ளத்துல கிரியை செய்யணும் தகப்பனே ஆண்டவரே அப்பா. அதற்கு ஆண்டவரே அப்பா எங்கள் சிந்தனைகள் செவிகளை ஆண்டவரே உமக்கு நேராய் திறந்தபடி ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா. நாம மகிமை பெற மாத்திரம் ஆண்டவரே நீ நடத்தி தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா தடைகளை எடுத்து போடுங்கப்பா, பார்த்துக்கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. இப்போது இந்த பகுதிக்கு ஆதாரமாக ஒரு பகுதி கிளாடி வாசிக்கும்படி அன்பாய் கேட்டவர்கள் லூக்காயின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 43 வசனம் வரை கிளாடி வாசிக்கிறார். 2ஆம் வார்த்தைக்கு ஆதாரமாக வாசகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 43 முடிய. அன்றியும் சிலுவையில் அறைப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கலுக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடையலை நினைத்தருளும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 10 தமிழ் வசனங்களாக இருக்கிறார். இங்கே சுமந்து போகிறேன் திருவையை இங்கே சுமந்து போகிறேன், எங்கே சுமந்து போகிறேன், இந்த சுமந்து போகிறேன். எங்கே சுமந்து போகிறேன், சிலுவையை நெருங்கி சுமந்து போகிறேன். தோளில் பாரம் அழுந்த தூக்கம் இல்லாமல், தோளில் பாரம் அழுத்த தூக்கம் பலம் இல்லாமல், தாளும் தத்தரிக்கவே தாவ சோகமுரணி எங்கே சுமந்து போகிறேன், சிலுவையை நெருங்கி சுமந்து போகிறேன். அவர்கள் என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த 2ஆம் வார்த்தை பேச வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய 2ஆம் வார்த்தையை அடிகளுக்கு கொடுத்ததுக்காக கூட நன்றி செலுத்துவேன். தகப்பனே, அன்பு போனதுக்காக இப்படியான வாழ்க்கை கொண்டு தான் மனதார நன்றி செலுத்துவேன். ஐயா, உங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்க போகிற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வார்த்தை நம்ம கேட்டோம். 2ஆம் வார்த்தையாக சிலுவையில் லூக்கா அதிகாரம் 23:43 நம்ம வாசித்து கேட்டோம். இயேசு அவனை நோக்கி, இன்று நீ என்னோடு கூட பரதேசி இருப்பாயாக. என்ன வார்த்தை? இந்த வார்த்தை சொன்ன ஒரு மனம் திரும்புவதற்கான வார்த்தை தான். இன்று கர்த்தர் உங்களோடு கூட ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் யாரை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல நினைக்கிறாரு?
பல வருடமாய் பாவம் செய்து கொண்டிருந்த உலகத்தில் குற்றச்சாட்டப்பட்ட ஒரு கல்வனே அல்லவா. இத்தனை பாவம் செய்த ஒருத்தனை எப்படி நம்ம வந்து பரலோகத்துக்கு அனுமதிக்க முடியும்னு நம்ம நினைக்கக்கூடும் அல்லவா. ஆனால் இது ரொம்ப அநியாயம். இவ்வளோ பாவம் செஞ்சவன எப்படி கர்த்தர் வந்து பரலோகத்துக்கு கொண்டு செல்வார்? ஆனால் வேதம் சொல்கின்றது கர்த்தர் நீதி உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய பாவத்தை கூட தன் மீது ஏற்றுக்கொண்டு தேவனை நம்ம எப்பொழுதுமே மறக்கவே கூடாது. அவர் மனம் திரும்பி இயேசுவை பாவம் இல்லாதவர் என்று அறிக்கை செஞ்சான். அவன் யோசிக்கிறான், அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட ஒரு வெளிப்பாடை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருங்க. நம்ம வருஷம் வருஷம் கேட்குறோம், ஆனால் என்ன பண்ணுறோம்? இங்கே விட்டுட்டு போகக்கூடாது. இதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நான் ரொம்ப தியானித்து இந்த வார்த்தைக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், அவருக்கு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. என்னன்ட்டு அவர் எந்த குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறிக்கை செய்கிறான். அப்போ அறிக்கை செய்யும் போது அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண. அன்பான தேவ பிள்ளைகளே, கடைசி நேரத்தில் கூட அவனுக்கு ஒரு மனம் திரும்புதலான இருதயம் இருந்தபடியினாலேயே அவன் சொல்கின்றார் கர்த்தர் பரிசுத்தர் என்று. அல்லேலூயா. இந்த கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய நிலைமையை உணர்ந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்படிப்பட்டவர் என்று கூட அறிந்து அவன் என்ன பண்றான், பயப்படுறான். ஆண்டவருக்கு பயப்படுறான். ஆனா இன்னைக்கு நம்ம இடத்துல அப்படியான பயம் இருக்கா? நம்ம சர்ச்சைக்கு வரும்போது தான் நம்ம கிட்ட பயம் இருக்க தவிர்த்து மற்றபடி நம்ம கிட்ட எந்த பயமும் இல்லை. ஆனா அதிகாரம் சொல்வது லூக்கா 23:42 படியாக எடுத்து வாசிப்போம். அவன் சொல்றான் பாருங்க என்னன்ட்டு, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். இன்று நீங்களும் சொல்லுங்க, கர்த்தாவே எங்களை நினைத்தருளுங்க. நம்ம எல்லாரும் பாவிதான். யாருமே வந்து கர்த்தரிடத்தில் நிற்கவே தகுதி இல்லாதவர்கள் தான். நான் முதல் வார்த்தையில சொன்னபடியாக நம்ம எல்லாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? பாவத்துல தான் பிறந்திருக்கோம் இல்லையா? இந்த மனுஷன் மனம் திரும்புதல் இவனுக்குள்ள எந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு பார்த்தா தேவனுக்கு பயப்படுகின்ற பயத்தையே கொண்டு வந்திருக்கிறது. லூக்கா 23:40-41 படியாக எடுத்து வாசிப்போம். இதுதாங்க உண்மையான ஒரு மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் தான் தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொண்டு வந்திருக்கு. எத்தனை பேருக்கு இன்று மனம் திரும்புதல் இருக்கின்றது சொல்லுங்க? ஏன் வெளிப்பாடு இல்லை? ஏன் மனம் திரும்புதல் இல்லைன்னா மெய்யான மனம் திரும்புதல் நம்ம இடத்துல நடைபெறவே இல்லை இல்லையா? நாம் இவ்வளோ பாவிகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து எந்த வெளிப்பாடும் மனதார நம்ம என்ன பண்ணோம், பாவத்தை விட்டு விலகணும். பாவத்திலே பெரிய பாவம் என்ன பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாவம் சொல்லுங்க? பெரிய பாவமா பாவத்திலேயே? நம்ம ஒருத்தவங்க குற்றப்பட்டுட்டு ஒருத்தவங்க திட்டிட்டு என்ன பண்றோம், அந்த குற்றமே இல்லாத இருக்கும். அவன் தானே பார்த்துக்கலான்னு. ஆனால் கிடையாதுங்க. செஞ்ச குற்றம், எந்த சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம மனசாட்சி நம்மளோட கூட பேச. நம்மள யாரும் கிறிஸ்துவர்கள் கர்த்தரின் ரத்தத்தால நம்மள என்ன பண்ணிருக்கோம், கழுவப்பட்டிருக்கோம். அப்போ மற்றவங்க நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அன்பு தேவ பிள்ளைகளை, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது. மனம் திரும்புகள் என்று சொன்னால் இயேசு ராஜா என்ன பண்றாரு, சீக்கிரமா வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த கல்வனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நேரத்தில் அவர் சொல்கின்றார், அவர் தகாத ஒன்றையும் செய்யவில்லையே. எந்த குற்றமும் அவன் செய்யலன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் உணர்றான். ஸோ நம்மளும் என்ன பண்ணோம், கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார். எத்தனை தடவை ஒரு சின்ன அடிப்பட்டா கூட நம்மளால என்ன பண்ணல, தாங்க முடியல. நம்ம பிள்ளைகளுக்கு அடிப்பட்டா கூட அப்படி ஆச்சோ பூச்சம் கத்துறோம் இல்லையா? ஆனால் நம்ம தேவன் நம்ம பாவத்துக்காக, நம்மளோட சுவாபத்துக்காக இன்று கல்வாரி சிலையில் நிற்கிற தேவனை, அன்பு தேவ ஜனமே கண்ணோக்கி பார்க்கும்படி அவன் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆயத்தப்படுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உங்கள் நேரத்தை இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்து வாழ்வதற்கு இன்று ஒரு மனம் திரும்புதலை தேவன் அதை கொடுக்கின்ற இயேசு இதோ உங்கள் அருகில் இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அவரை பற்றி கொண்டு வாழ தேவனை பார்த்து பிள்ளைகளை நீங்க விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையானவர்களை செய்வாராக. ஆமென். ஒரு சிறிய பாடல் சீக்கிரமா முடிக்க சொன்னார் ஐயா, நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஏன்னா எவ்வளவுதான் பேசினாலும் உங்க மனதுல ஒரு இந்த வார்த்தை கிரியேட் செய்யணும், அதுக்காக தான். கல்வாரியே கல்வாரியே
கேட்டுக்கோங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்க, நான் நம்புகிறேன். கத்தத்தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கிறாங்க. about அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மனம் திரும்புறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மனம் திரும்பினாதான் பரலோகம். நீ எடுக்கிற பரதேசி இருப்பாய். என்ன மனம் திரும்ப என்ன பண்ண முடியாது. அந்த கல்லன் அந்த இடத்துல மனம் தரணும். என்னையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நினைங்க. சகோதரன் யாரை எதுவும் நினச்சி சொல்லியிருக்காங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே சொன்ன வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை செய்வேன். அதை விட மேலாக அவங்க ஒரு பிடி ஷர்ட்டை மேலே போய் 13 நிமிஷத்தில் முடித்தாங்க. அதுக்கு ஒரு தனியாக அவர் கை தருத்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம என்ன பாட்டு பாடுறோம், ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. அந்த மாதிரி உங்கள் வார்த்தைகள் வந்திருக்க மக்கள் இருதயங்களை போய் டச் பண்ணும். அதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு வருடமும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறான என் நான் சொல்வது அநேக வேலைப்பொழுது இருந்தால் இன்னைக்கு இந்த முதல் 3 சபைகளுக்கு போக வேண்டியிருக்கு. மாலை செங்கல்பட்டுக்கு போனவங்க இப்படி அலை நிகழ்ச்சி மரத்தில் முதல்ல நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஐயாவும் கொடுக்குறாங்க. அம்மாவுடைய அடுக்க நன்றிகளை நடக்க. இப்போது அந்த சகோதரி பேசும்போது தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அதற்காக நம்ம மக்களார ஜெபிக்கொள்ள அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோமையா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை நிறைந்தவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில் கூட தகப்பனே, இந்த சமூகத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனர் கொண்டு வந்து நிறுத்தினதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோமையா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறனையா. இந்த 3வது வார்த்தை கூட அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறனையா. பேசுகிறவர்களை மறைத்து என் தேவனை வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா எங்களோடு கூட அப்பா அவருடைய வார்த்தை கொண்டு நிறைபடும்படியாய் செபிக்கிறனையா. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனுடைய நாம மாத்திரம் அப்பா இந்த இடத்துல மகிமைப்படும்படியாய் செபிக்கிறனையா. பேசுகிறவர்களை அப்பா நீர் பலப்படுத்துங்க சுவாமி. உச்சந்தலையில் இருந்த உள்ள கால் மட்டும் பலத்தினால நீர் கட்டும்படியாய் செபிக்கிறனையா. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றும் இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமையா. இயேசுவின் மூலம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 3வது ஆதாரமாக